மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சாப்டர் 11 டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஓகே, அதில் நம்ம அக்கார்டிங் டு ரிவைஸ்டு சிலபஸ் படி, தட் இஸ் ரெடியூஸ் சிலபஸ் படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 11.3 தட் இஸ் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் 11.4 அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அசன்ட் ஆஃப் சாப், டிரான்ஸ்பிரேஷன், டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் சொல்யூட்ஸ். சரி, அப்போது முதல்ல உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்னால் என்னென்னு தெரியும் ஆல்ரெடி. அப்போது டிரான்ஸ்போர்ட்னால் என்னென்னா தட் இஸ் மூவிங் ஆஃப் வாட்டர், அது மூவிங் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் மினரல்ஸ் அண்ட் ஃபுட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. அப்போ வாட்டரும் ஃபுட்டும் எல்லா பார்ட்ஸுக்கும், பிளான்ட்டில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் எது மூலமாக போகும் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எது மூலமாக? வாட்டர்னால் எது மூலமாக போகும்? சைலம். ஃபுட்டு அல்லது மினரல்ஸ்லாம் எது மூலமாக போகும்னா த்ரூ சைலம். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், எப்படி டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 11.3 ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர், பிளான்ட் வாட்டர் ரிலேஷன். Plant water relation. Okay, plant water relation. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வாட்டர் வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் in the life of the plant. Water plays an important role in the life of the பிளான்ட். அப்போது இந்த வாட்டருங்கிற சொல்கிறப்போ அந்த நம்ம பிளான்ட்டில் பார்த்தோன்னா புரோட்டோபிளாசம், அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது செல்லில். அதில் வந்து எவ்வளோ % ஆஃப் வாட்டர் அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 60 to 80% ஆஃப் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் த புரோட்டோபிளாசம் ஆஃப் த பிளான்ட் செல். சரி, அப்போது நம்ம ஆல்ரெடி வாட்டர் இஸ் கன்சிடர்ட் டு பி த யூனிவர்சல் சால்வெண்ட். Why it is called as universal solvent? எதுக்கு நம்ம அதை யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்கிறோம்? பிகாஸ் it can able to it dissolves most of the substances can able to dissolve most of the substances. அதனால தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டு, சுகரு அதெல்லாமே அது டிசால்வ் பண்ணும். அதனால தான் நம்ம எதுன்னு சொல்கிறோன்னா யூனிவர்சல் சால்வெண்ட்டு சொல்கிறோம். சரி, அப்போ வாட்டர் வந்து எப்படி வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து என்னத்தெல்லாம் அது மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இன்டர்னல் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டர்ஜிடிட்டி ஆஃப் த பிளான்ட்ஸ். டர்ஜிடிட்டினா திக்னஸ்ன்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் தான் வாட்டர் வந்து ஒரு பிளான்ட்டில் மெயின்டைன் பண்ணுது. சரி, அப்போ வாட்டர் மூலமாக நடக்கக்கூடிய முதல் ப்ராசஸ் என்னென்னா இம்பிபிஷன். அப்போ இம்பிபிஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சம் சப்ஸ்டன்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கம் எடுக்கலாம், அல்லது ஸ்டார்ச்சு, புரோட்டீன், செல்லுலோஸு, அகார், இந்த ஜெலாட்டின், அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ். அதெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு. அப்போ கொலாய்டல் சப்ஸ்டன்சஸ், இதெல்லாம் கொலாய்டல் சப்ஸ்டன்சஸ்னால் அதெல்லாம் நம்ம வந்து when we placed in water, any one of the substance if we placed in water, அது என்ன பண்ணுன்னா it absorbs large amount of water and swell up. These substances only are called as imbibants, and the phenomenon is called imbibition. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் உள்ள சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை கிரேப்ஸ். இப்போ ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது என்னது? இட் அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் இட் ஸ்வெல்ஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ஸ்வெல்லிங் ஆஃப் வுட் அண்ட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். எப்போன்னு பார்த்தோன்னா டியூ டு ஹை ஹியூமிடிட்டி டியூரிங் ரெய்னி சீசன். அப்போ ரெய்னி சீசனில் நம்ம வந்து கதவு ஜன்னல்லாம் திறக்க முடியாமல் இருக்கும். அது எதுக்குன்னா இட் அப்சர்வ்ஸ் த மாய்ஸ்டர், தட் இஸ் ஹியூமிடிட்டி விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர். அதனால அது வந்து என்னது? ஸ்வெல்ஸ் ஆயிடுது. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்பிபிஷன். அப்போ ஒரு பிளான்ட்டில் இம்பிபிஷன் எதுக்கு நடக்கணும்? தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இம்பிபிஷன்னு பார்த்தோன்னா
ஜெர்மினேஷன் நடக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா த சீட்ஸ் வில் அப்சர்வ் வாட்டர். சீட்ஸ் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி அந்த சீட் கோட்டு அப்சர்வ் பண்ணுறதுனால அது வந்து it will increases in size, swells, and the seed coat will burst. அந்த சீட் கோட் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். அது நடக்கிறதுக்கு இன்ஹிபிஷன் கண்டிப்பாக பிளான்ட்டில் நடக்கணும். அது மட்டும் இல்லை, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். This inhibition only helps in the absorption of water by roots at the initial level. இப்போ தொடக்க நிலையில் பார்த்தோம்னா அந்த ரூட் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணதுக்கும் இந்த இன்ஹிபிஷன்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. தட் இஸ் ஒன்லி இம்பிபிஷன். நெக்ஸ்ட் அபவுட் த வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா வாட்டர் பொட்டன்ஷியல். அப்போ அந்த வாட்டர் பொட்டன்ஷியலுங்கிற அந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தோன்னா ஸ்லேட்டர் அண்ட் டெய்லர். அப்போ இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இன் அ சிஸ்டம் கம்பேர்ட் டு பியூர் வாட்டர் when both temperature and pressure are kept in the same. அப்போ டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சேமாக இருக்கிறப்போ அங்கே வந்து ஒரு ப்ரெஷர், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி உருவாகுது. அதுதான் வாட்டர் பொட்டன்ஷியல். அந்த வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து நம்ம எப்படி சொல்வோம்னு பார்த்தோன்னா இட் இஸ் டினோட்டட் பை கிரீக் சிம்பல் சைன்னு சொல்லுவோம், சை, அண்ட் இட் இஸ் மெஷர்ட் இன் பாஸ்கல். சரி, அப்போ இந்த வாட்டர் பொட்டன்ஷியலை எப்படி நம்ம டெட்டர்மைன் பண்ணலான்னு பார்த்தோன்னா இட் இஸ் டெட்டர்மைன் பை 2 ways, 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து அந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன். சொல்யூட்னானது இந்த சுகர், வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். அப்போது சொல்யூட்டுங்கிறது இந்த சுகரு, இந்த சால்ட்டெல்லாம் தான் சொல்யூட்டுங்கிறது. அப்போது சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதை வச்சு நம்ம வாட்டர் பொட்டன்ஷியலை டெட்டர்மைன் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னது ப்ரெஷர் பொட்டன்ஷியல். அப்போ அந்த வாட்டர் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் நடக்கிறப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் பேர் தான் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இந்த 2 வச்சு தான் நம்ம வந்து என்னது வாட்டர் பொட்டன்ஷியலை நம்ம டெட்டர்மைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா சொல்யூட் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். அப்போ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அல்லது சொல்யூட் பொட்டன்ஷியல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆஃப் டிசால்வ்டு சொல்யூட் ஆன் வாட்டர் பொட்டன்ஷியல். அப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் அங்கே ஒரு எனர்ஜி உருவாகிறப்போ அந்த டிசால்வ்டு சொல்யூட் அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அது மாதிரி ப்ரெஷர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் த எஃபெக்ட் ஆஃப் சொல்யூட் பொட்டன்ஷியல். அப்போ அந்த சொல்யூட் பொட்டன்ஷியல் ஒரு சொல்யூட் வாட்டர், சால்ட்டு அல்லது என்னது சுகர், அதான் சொல்யூட் சொல்கிறோம். அப்போ அந்த சுகர் அல்லது சால்ட்டை வந்து நம்ம வந்து சால்வெண்ட்டுக்குள்ளார நம்ம வந்து டிசால்வ் பண்ணுற போது அது வந்து தேர் ஃபார்ம்ஸ் எ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த சொல்யூட் பொட்டன்ஷியல். அப்போ வந்து the increased in pressure potential will increase in water potential when the water enters cell and becomes turgid. அப்போ வாட்டர் வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகும் போது அங்கே வந்து என்னதாகுது வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, that becomes turgid. அதே இது when water is withdrawal from the cell அப்போ டிக்ரீஸ் ஆகும், வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ த செல் பிகம்ஸ் ஃப்ளக்ஸிட். அப்போ வந்து என்னது டர்ஜிட் அண்ட் ஃப்ளக்ஸிட் அந்த 2 வேர்டு உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். அப்போ வந்து இப்போ டர்ஜிட்னா என்னது when water enters into the cell becomes டர்ஜிட்னா இட் வில் இன்க்ரீசஸ் இன் சைஸ், இட் ஸ்வெல்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் பேர் தான் என்னென்னா டக் ஆர் ப்ரெஷர். அங்கே செல் பிகம் டர்ஜிட் ஆகுறதுனால அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், அது பேர் என்னது டக் ஆர் ப்ரெஷர். அதுக்கப்புறம் அது மாதிரி when water is withdrawal from the cell water potential வந்து டிக்ரீஸ் ஆயிரும் and the cell becomes flaccid. சரி, another one potential is there, metric potential. அப்போ மெட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்னன்னு சொல்லணும்னா தட் இஸ் மெட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் அண்ட் த கொலாய்டர் ஆர் ஜெல் லைக் மாலிகூல்ஸ் இன் த செல் வால். அதான் மெட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போது ஒரு வாட்டருக்கும் அந்த ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ்க்குள்ள அட்ராக்ஷன் the molecules in the cell wall அதுதான் என்ன சொல்லறா metric potential. அது also called as imbibition pressure. It is also known as imbibition pressure. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், swelling of soaked seeds in water. அப்போ
அப்போ நம்ம சீடை வந்து நம்ம வந்து வாட்டருக்குள்ளார போட்டு வச்சோன்னா அது வந்து என்னது ஸ்வெல் ஆயிரும். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் என்னது metric potential. Another one, osmotic pressure and osmotic potential. அப்போ osmotic pressureனா என்னன்னு பார்த்தோம்னா when a solution and its solventனா என்னது வாட்டர் தான் சால்வெண்ட் சொல்லுது. சொல்யூஷன்னா வாட்டருக்குள்ளார சால்ட்டையோ சுகரையோ போட்டால் தான் அது சொல்யூஷன் ஆகும். ஆர் செப்பரேட்டட் சால்வெண்ட்டையும் சொல்யூஷனை எப்படி செப்பரேட் பண்ணுன்னா செப்பரேட்டட் பை a semi-permeable membrane. Pressure is developed in the solution due to the presence of dissolved solute. அதுதான் எனக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னானது ஒரு சொல்யூஷன் இருக்குது, சால்வெண்ட் இருக்குது, அது ரெண்டையும் ஒரு செமி பெர்மியபிள் மெம்ப்ரேனால் செப்பரேட் பண்ணுறப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் இஸ் டெவலப் இன் த சொல்யூஷன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த டிசால்வ் சொல்யூட். அந்த சொல்யூஷனுக்குள்ளார இருக்கிற சொல்யூட்னானது சால்ட்டு அல்லது சுகர்னு எடுத்துக்கலாம். அதுதான் அங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அப்போ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா the ratio between the number of solute particles and the number of solvent particles in a solution. அப்போ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்னென்னா ரேஷியோ, நாங்கள் ஒரு இந்த நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸும் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸும் ஒரு சொல்யூஷனில் உள்ள சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸும் சொல்யூட் பார்ட்டிகல்ஸும் உள்ள ரேஷியோ தான் என்னது ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் ஒரு டர்கார் ப்ரெஷர் அண்ட் வால் ப்ரெஷர். அப்படின்னா என்னென்னா டர்கார் ப்ரெஷர் எங்கே வந்து ப்ரெஷர் எக்ஸார்ட் ஆகும்னு பார்த்தோன்னா பை த செல் மெம்ப்ரைன் டுவர்ட்ஸ் த செல் வால். அப்போது ஒரு பிளான்ட் செல்லில் வந்து பியூர் வாட்டருக்குள்ளே வைக்கிறப்போ தேர் கிரியேட்டட் எ ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் விச் இஸ் எக்ஸர்டட் பை த செல் மெம்ப்ரைன் டுவர்ட்ஸ் த செல் வால். அந்த செல் மெம்ப்ரைன்லேருந்து செல் வால்குள்ளே போகிற ப்ரெஷர் தான் என்னென்னா டர்கார் ப்ரெஷர். அப்போ அந்த டர்கார் ப்ரெஷரும் அந்த வால் ப்ரெஷர், அந்த செல் வாலில் உள்ள ப்ரெஷரும் அது மேக் எ செல் ஃபுல்லி டர்ஜிட். அப்போ ப்ரெஷர் டர்கார் ப்ரெஷரும் அந்த வாலில் உள்ள ப்ரெஷரும் சேர்ந்து தான் அந்த செல்லை வந்து எப்படி வருது டர்கிட்டாக வச்சுருக்கு. அப்போ டர்கார் ப்ரெஷர் ப்ளஸ் வால் ப்ரெஷர் இஸ் ஈக்வல் டு டர்கிட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்மாசிஸ். இப்போ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்தோம்னா ஆஸ்மாசிஸ் இஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஃப்யூஷன், இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஃப்யூஷன். அப்போ ஆஸ்மாசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் through a selectively permeable membrane from higher concentration to lower concentration. That is only called as osmosis. அப்போ ஆஸ்மாசிஸ்னா என்னது movement of water that is only called as diffusion. We can call it as diffusion. அப்போ வாட்டர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது த்ரூ செமி பெர்மியபிள் மெம்ப்ரைன், that is selectively permeable membrane, that is only called as osmosis. Okay, so if you take the solution, there are three types of solution. One is called as hypertonic, second one hypotonic, another one is called as isotonic. அப்போ ஹைப்பர்டோனிக்னா என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ராங் சொல்யூஷன் அதான் which attracts solvent or other solution. அப்போ ஹைப்பர்டோனிக்னா we can call it as that is strong solution. அது attracts வந்து சால்வெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். that is water, we can call it as pure water is an hypertonic solution. ஹைப்போடோனிக்னா அது வந்து weak solution. ஹைப்போடோனிக்னா அது weak solution, அதுதான் ஹைப்போடோனிக். ஹைப்போனாலே லோ, டோனிக்னா சொல்யூட், டோனிக்னா அது சொல்யூட். அப்போ வந்து this is a weak solution and diffuses water out to other solution. வாட்டரை வந்து சொல்யூஷன்லேருந்து வெளியே கொண்டு வரும், தனியாக செப்பரேட்டாக கொண்டு வரும். சொல்யூஷன் ஆனது வாட்டரும் ஒரு சொல்யூட்,
சால்ட்டும் சுகரும் சேர்ந்ததான் என்னது சொல்யூட். அதை வந்து வாட்டரும் தனியாக சொல்யூஷன், அந்த சால்வெண்ட்டையும் சொல்யூஷனையும் அது வந்து என்னது பிரிக்கிறது, அது டிஃப்யூஸ் பண்ணி ஐப்போடோனிக். ஐசோடோனிக்னா இது ரெண்டுமே, ஐசோனாலே சேம், அந்த சேம் கான்சன்ட்ரேஷனில் ரெண்டு சொல்யூஷனும் இருக்கிறது தான் ஐசோடோனிக். சொல்யூஷன் வந்து ஹேவிங் சேம் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் சொல்யூட்டும் வாட்டரும் அந்த சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேமாக இருக்கிறது தான் என்னது ஐசோடோனிக். சரி, அப்போ டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். அடுத்தது வந்து என்னது டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். இப்போ there are two types of osmosis. One is exosmosis, another one is end osmosis. அப்போ end osmosis அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஆஸ்மாட்டிக் entry of solvent into a cell or a system when it's placed in a pure water or hypertonic solution. அப்போ வந்து என்னது, when osmotic entry of solvent into a cell, என்ட்ரி சால்வெண்ட்டுக்குள்ளார என்ட்ரி ஆஃப் சால்வெண்ட் வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகுறது தான் என்னது எக்ஸ் ஆஸ்மாசிஸ். எண்ட் ஆஸ்மாசிஸ் எக்ஸ் ஆஸ்மாசிஸ்னா withdrawal of water from a cell or system. அதுதான் வந்து என்னது எக்ஸ் ஆஸ்மாசிஸ். எண்ட்னாலே உள்ளுக்குள்ளே போகிறது, என்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. எண்ட் ஆஸ்மாசிஸ்னால் அது என்ட்ரி ஆஃப் சால்வெண்ட் இன்டு எ செல். எக்ஸ் ஆஸ்மாசிஸ்னது withdrawal of water from a cell. சரி, அடுத்தது வந்து பிளாஸ்மோலைசிஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வாட்டர் வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ என்ன ஆகும், when water leaves the cell, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த புரோட்டோபிளாசம் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, the cell wall becomes flaccid. The cell becomes flaccid. This process is called plasmolysis. அப்போ வாட்டர் வந்து பிளாஸ்மோலைசிஸ்னா என்னென்னா, when a plant cell, ஒரு plant cellல வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனுக்குள்ளார வைக்கிறப்போ வாட்டர் லீவ்ஸ் த செல். வாட்டர் வந்து செல்லுலேருந்து வெளியே வரும். அப்படி வெளியே வர்றப்போ அங்கே வந்து வாட்டர் லாஸ் ஏற்படும். அதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக புரோட்டோபிளாசம் செல் மெம்பரேன்லாம் என்னது shrinks ஆகும். அதாவது flaccid, the cell become flaccid. This is called as plasmolysis. டீப்ளாஸ்மோலைசிஸ்னா என்னன்னா, அது வந்து டியூ டு எண்ட் ஆஸ்மாசிஸ்னா டீப்ளாஸ்மோலைசிஸ் நடக்கும். பிளாஸ்மோலைசிஸ் எப்போ நடக்கும், எக்ஸ் ஆஸ்மாசிஸ் நடக்கிறப்போ, தட் இஸ் வாட்டர் லீவ்ஸ் த செல். எண்ட் ஆஸ்மாசிஸ்னா when it enters into the cell. எண்ட் ஆஸ்மாசிஸ் நடக்கிறப்போ the cell becomes டர்கிட், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். டர்கிட்னா ஸ்டிஃபாக இருக்கிறது. இட் ரீகெயின்ஸ் த ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். அப்போ டீப்ளாஸ்மோலைசிஸ்னா when the water enters into the cell become டர்கிட்னா என்னது ஸ்டிஃப், and it retains the original shape and size. That phenomenon only is called as deplasmolysis. அப்போ immersion of dry resin in water. இப்போ ஏதாவது கம்மை வந்து தண்ணிக்குள்ளே போடுறோன்னா அது என்ன ஆகும், இட் வில் swells. அதான் வந்து என்னது ட்ரை ரெசின் இன் வாட்டர். எக்ஸாம்பிள் ஃபார் deplasmolysis. சரி, another one is called as reverse osmosisன்னு ஒன்று இருக்குது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது என்னென்னா, வாட்டர் மாலிகூல்ஸ் ஆஸ்மாசிஸ்னானது when water enters from a higher concentration to lower concentration through semi-permeable membrane. இது வந்து just opposite of osmosis, that is reverse osmosis. Water enters from lower concentration to higher concentration through a semi-permeable membrane, selectively permeable or semi-permeable membrane. That is only called as reverse osmosis. இப்போ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஆஃப் ஆஸ்மாசிஸ். ஓகே, வித் தட் we have finished about the that is transport of water. Next topic, ascent of sap. ஓகே, அப்போ அசன்ட் ஆஃப் சாப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, த வாட்டர் which is present within the xylem along with the minerals from roots, it moves upward. Movement of water towards through xylem
move upwards. That is only called as ascent of sap. அப்போ ascent of sapனா the movement of water through xylem. That is only called as ascent of sap. அப்போ வந்து இந்த ascent of sap வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சைலம் ஓடி தான் இந்த வாட்டர்லாம் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் போகுது அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் பால்சம் பிளான்ட் அண்ட் பால்சம் பிளான்ட் அண்ட் இயோசின் டை எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பால்சம் பிளான்ட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு பீக்கரில் இயோசின் சொல்யூஷன்னா அது வந்து என்னது ரெட் கலர் சொல்யூஷன், ரெட் இங்க் இருக்குல்ல அது மாதிரி, அல்லது அது ஒரு டை, ஒரு கலரிங் சொல்யூஷன், அதுக்குள்ளே ஒரு பீக்கரில் அந்த கலரிங் சொல்யூஷன் எடுத்துட்டு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீக்கருக்குள்ளார அந்த ரூட்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பால்சம் பிளான்ட்டை அதுக்குள்ளே வச்சிடணும். we can leave it for some time. So after some time, after within one day itself, we can able to see that only the xylem part of the plant becomes red. அப்போ நம்ம செக்ஷன் எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சைலம் பார்ட் மட்டும்தான் எப்படி இருக்குன்னா ரெட்டாக இருக்கும். ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் த பாத் ஆஃப் வாட்டர், that is movement of water, it takes place through xylem. Movement of water it takes place through xylem. We can able to prove that one. That is only movement of water through xylem, that is ascent of sap. அப்போ அந்த ascent of sap எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய ரெண்டு தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. தட் இஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் வைட்டல் ஃபோர்ஸ் தியரி, another one is called as root pressure theory. Vital force theory and root pressure theory, these two theory was explain the mechanism of ascent of sap. So these two theories, what actually the two theories are means, that is vital force theory. அப்போ vital force theory again it has divided into two theories, that is relay pump theory, another one is pulsation theory. அப்போ relay pump theory யார் ப்ரப்போஸ் பண்ணான்னு பார்த்தோன்னா காட்லி விஸ்கி. பல்சேஷன் தியரி ஜேசி போஸ். சரி, அப்போ ரிலே பம்ப் தியரினா என்னன்னு பார்த்தோம்னா, அதில் வந்து என்னது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லிவிங் செல்ஸ். இந்த சைலம் பேரன்கைமா அண்ட் த மெடுலரி ரே ஆக்ட்ஸ் அஸ் எ பம்ப் ஃபார் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர். அப்போ இந்த ரிலே பம்ப் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த சைலம் பேரன்கைமாலையும் மெடுலரி ரேலையும் என்னது the changes in the osmotic pressure that helps in the movement of water அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. வேற பல்சேஷன் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, பல்சேட்டிங் மூமெண்ட், அது வந்து ஒரு இன்னர் கார்டெக்ஸில் வந்து ஒரு பல்சேட்டிங் மூமெண்ட் வந்து லைக் அ பம்ப் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அசன்ட் ஆஃப் சாப்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பல்சேஷன் தியரி, அப்போ அது என்னது ரிதமிக் பல்சேட்டிவ் மூமெண்ட் ஆன் த இன்னர் கார்டெக்ஸ். இன்னால எபிடெர்மிஸ்க்கு அப்புறம் தானே கார்டெக்ஸ். அப்போ அந்த கார்டெக்ஸ் போர்ஷனில் ஒரு பல்சேட்டிவ் மூமெண்ட் நடக்கிறதுனால தான் என்னது இன்னர் கார்டெக்ஸில் நடக்கிறதுனால தான் த அசன்ட் ஆஃப் சாப் நடக்குதுன்னு இந்த தியரி சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க? ஜேசி போஸ். ஸோ இந்த பல்சேட்டிவ் மூமெண்ட் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் கிரெஸ்கோகிராஃப். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் அந்த பல்சேட்டிவ் மூமெண்ட்டை அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு தியரியுமே சில so many scientists did not accept this theory. அதுக்கப்புறம் இன்னொரு தியரி போட்டாங்க, தட் இஸ் ரூட் ப்ரெஷர் தியரி. அப்போ அந்த ரூட் ப்ரெஷர் தியரி என்னன்னா, அந்த ரூட் ப்ரெஷர் தியரி அப்போ என்னன்னு அது ரூட் ப்ரெஷர் தியரி என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ சரி, அப்போ the ascent of sap நடக்கிறதுக்கு என்னது that is no relationship between ascent of sap and root
ப்ரெஷர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மரில் பார்த்தோன்னா the rate of the ascent of sap is more due to transpiration. அப்போது ascent of sap வந்து சம்மர் சீசனில் வந்து அதிகமாக நடக்கும். எதனால? டிரான்ஸ்பிரேஷனாக உங்களுக்கு தெரியும், excess of water will be getting evaporated in the form of water droplets. அதனால அது வந்து ரேட் ஆஃப் ascent of sap அதிகமாக இருக்குது அப்படின்னு, ஒரு ப்ரெஷர்னால அது வந்து அதிகமாக இருக்குன்னு அது அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தியரி இருக்குது, தட் இஸ் கால்ட் as physical force theory. physical force. அப்போ அந்த this theory suggests that entirely physical and living cells are not involved. Here வந்து என்னது, the ascent of sap takes place through dead xylem vessel and the mechanism is entirely physical and living cells are not involved. அப்போ physical force theory என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ascent of sap எது மூலமாக தான் நடக்குதுன்னு பார்த்தாங்கன்னா dead xylem vessel மூலமாக தான் நடக்குது. it is not take place by living cells. living cells are not takes place. So these are all the various theories which explains the mechanism of ascent of sap. சரி, அது போக இன்னும் சில தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, தட் இஸ் கால்ட் as capillary தியரி. அதை யார் சஜஸ்ட் பண்ணான்னா, போங்கிற ஒரு சயின்டிஸ்ட். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, the xylem vessel ஒர்க் லைக் எ கேப்பிலரி டியூப். ஒரு கேப்பிலரி டியூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதை மாதிரி இந்த சைலம் வெசல் வந்து ஒர்க் ஆகுது அண்டர் நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். தட் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ascent ஆஃப் சாப்னு இந்த கேப்பிலரி தியரி சொல்லுது. இப்போ கேப்பிலரி தியரினா ப்ரப்போஸ் பை போம். அது என்ன சொல்லுது, திஸ் சைலம் வெசல் இஸ் ஆக்ட்ஸ் as capillary tube. ஸோ த கேப்பிலாரிட்டி ஆஃப் த வெசல், அந்த வெசலில் உள்ள ஒரு கேப்பிலாரிட்டினால தான் இந்த நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மூலமாக தான் ascent ஆஃப் சாப் நடக்குதுன்னு சொல்லுது. இம்பிபிஷன் தியரி. திஸ் தியரி வாஸ் ப்ரப்போஸ் பை யாருன்னு பார்த்தோன்னா, அங்கர் அண்ட் சப்போர்ட்டட் பை சாக்ஸ். சரி, அப்போது இம்பிபிஷன்னாலே என்னது, அது இட் அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் இம்பைப்ஸ். அதுதான். அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, the water is imbibed through cell wall materials and not with the lumen. சரி, அப்போ வந்து வாட்டர் வந்து செல்வாலோட தான் என்டர் ஆகி அண்ட் நாட் த்ரூ லியூமனால் லியூமன்னானது எம்டி ஸ்பேஸ் மூலமாக என்டர் ஆகலை. ஒன்லி இட் என்டர்ஸ் த்ரூ த செல் வால் மெட்டீரியல்ஸ் மூலமாக தான் என்டர் ஆகுதுன்னு இந்த இம்பிபிஷன் தியரி சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு தியரி இருக்குது, கொகிஷன் தியரி ஆர் கொகிஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி. இஸ் ஒரிஜினலி ப்ரப்போஸ் பை, இது வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணான்னு பார்த்தோன்னா, டிக்சன் அண்ட் ஜாலி. ஸோ திஸ் தியரி ஸ்டேஸ் தட் இஸ் அ ஃபோர்ஸ், ஒரு கொகிசிவ் ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து க்ரியேட் ஆகிறதுனால தான் தட் இஸ் எ அட்ராக்ஷன் takes place due to this cohesive force. அதனால தான் the ascent of sap நடக்குதுன்னு சொல்கிறாங்க. This usually takes place in tallest trees which is more than much high 350 atmosphere. இப்போ மேலே இருக்கிற மோர் தேன் ஹைட் வந்து அதிகமான உள்ள ட்ரீஸில் தான் இந்த மாதிரி கொகிஷன் டென்ஷன் அல்லது கொகிஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி விச் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ திஸ் சைலம் வெசல்னு இந்த தியரி சொல்லுது. ஓகே, ஸோ டு எக்ஸ்பிளைன் த ascent of sap, various theories are proposed. These are all the various theories which are proposed to explain the mechanism of ascent of sap. Okay, so with that we have finished that one, ascent of sap. The next class we can next video we can see about transpiration and translocation of organic solutes.